வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, வீட்டிலையே ரொம்ப கிறிஸ்பியான பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் பட்டர் 40 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் இருந்து ரொம்ப நேரம் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் பட்டர் இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அப்படியே கலக்கிடலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கலக்கிக்குங்க. நல்லா இப்படி கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடும். இப்போ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலக்கிடுங்க. கலக்கினதுக்கப்புறமா சர்க்கரையை பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா 1/4 கப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலக்கிடணும். இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடணும். இப்போ இதில் நான் கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ தேவைப்பட்டால் இது நல்லா கலக்க வரலன்னா 1 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்துக்கங்க. இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தேவை இருந்தால் மட்டும் சேர்த்துங்க. இல்லை அந்த போட்ட பட்டர்லேயே பிசைய முடியும்னா அப்படியே பிசைஞ்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப் பண்ணிடலாம். ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாலித்தீன் கவர் வச்சு இதை நல்லா சுற்றிடலாம். இது 2 ஓரங்களையும் ரப்பர் பேண்ட் வச்சு நான் போட்டுடுறேன். சீல் பண்ணுறேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கட்டை கட் பண்ணிடலாம். நல்ல கெட்டியாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறனால நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்ல கெட்டியாக இருக்கும். நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வைக்காமல் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பினஸ் குறையும். ஃப்ரீசரில் வச்சோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை 180 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துருங்க. நம்ம எவ்வளோ தூரம் அந்த கட் பண்ணுறோமோ, எனக்கு இது ரெடியாக இருக்குது. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேசாக தின்னாக கட் பண்ணிங்கன்னா, அந்த குக்கியை தின்னாக கட் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் போதும். கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருந்தீங்கன்னா 15 நிமிஷம் தேவைப்படும். அவ்வளோதாங்க, நம்ம குக்கி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வீட்டில் டீ ரெடி பண்ணியிருக்கேன். டீ கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க, நம்ம பிஸ்கட் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.